சென்னை. இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன் பாருங்க. மயிலாடுதுறை அப்படிங்கிற மாயாவரத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தாங்க, ஒரு நண்பி, நம்ம விஜய் சொல்கிற மாதிரி நண்பி, நல்லவங்க சரிங்களா. ஒரு தோழி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, பெண்களுக்கே உண்டான பிரச்சனை இருந்தது சரிங்களா. தொடர்ந்து ஒரு 45-50 நாளாக பல விதமான ஆஸ்பத்திரியில் பார்த்து கரெக்ட் ஆகலை. நேரம் எதாச்சும் நம்மளை தொடர்பு கொண்டு, சார் தொடர்ந்து இப்போ ஒரு 40-50 நாளாக எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னன்னே தெரியலையே சார், ஒருத்தங்க கர்ப்பப்பை எடுக்குங்கிறாங்க, ஒருத்தங்க எடுக்காதங்கிறாங்க, நானும் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் சார், என்னால் சாப்பிடவே முடியல சார், என்னால் அனுபவிக்க முடியல சார் வேதனையை அப்படின்னாங்க. என்னம்மா 45-50 நாளாக பிரச்சனைக்கு ஏன் நம்மளை சொல்லவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டேன் சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப ஜாதகத்தை அனுப்புங்கண்ணே அனுப்புனாங்க. அவனை நான் சொன்னேன், ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தா சரியாகணும் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சரியாயிரும் அப்படின்னு. உடனே அவங்களுடைய கணவர் வந்து அன்றைக்கி சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே இல்லை காளிந்து சார் சொல்லியிருக்காரு, ஒரு ட்ரையல் பார்ப்போம், உள்ளூரில் யாராவது முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க ஒரு இளம் பெண் டாக்டர் இருக்காங்கன்னு மட்டும் விசாரிங்கன்னு இருக்காங்க. மயிலாடுதுறையில் இருந்திருக்காங்க ஒரு டாக்டர், நேரில் போய் பார்த்தோன்னே அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் செலவு 3000 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறையா பணம் செலவழித்து வைத்திய வேதனை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து சின்னதாக ஒரு மருந்து கொடுத்து ஒரு செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லேப் டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு மொத்தத்துக்கே 3000 தான் ஆயிருந்தாங்க. போங்க சரியான்னு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அப்போனா ஒரு சில நேரங்களில் ஜாதகத்தில் பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதை யார் தீர்க்க முடியுங்கிறதுக்கும் ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா.